Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ பண்ணியிருக்கிற பன்னீர் கிரேவிக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷா மசாலா பொடி எல்லாமே வறுத்து பொடிச்சிட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படினா ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல நமக்கு வந்து பன்னீர் கிரேவி கிடைக்கும். இதை நீங்க வந்து சுட சுட சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி வகைகளோடையும் புலாவோட வச்சு சாப்பிட்றதுக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வறுத்துட்டு மசாலா பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை நல்லா இந்த சைஸுக்கு 1, அடுத்ததாக வந்து கிராம்பு ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு பச்சை ஏலக்காய், 4-5 வரமிளகா காரத்துக்கும் நிறத்துக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கலாம். இந்த சீரகத்தோடைய அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஒரு மிதமான தீயில் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஓரளவு நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை பொடிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை வாங்கி இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வாங்கியிருக்கிற பன்னீர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இல்லை. இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற பன்னீர் சாஃப்ட் ஆகிறதுக்காக நல்லா கொதிக்கிற தண்ணியை அந்த பன்னீர் முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த சுடு தண்ணியில் இந்த பன்னீர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு பரட்டிக்கலாம். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மசாலா பொடி கொஞ்சம் குறப்பாக தான் அரைக்க முடியும், ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நம்ம தக்காளி விழுது அரைக்கணும். அதுக்கு வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதாவது 1.5 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி விழுது, மசாலா பொருள், அப்புறம் வந்து பன்னீர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம பரட்டிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து பேனில் சேர்த்துருக்குறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனில் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பன்னீர்லேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை போட்டதுக்கப்புறமா மிதமான தீயில் பன்னீரை இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. 4 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பன்னீரை வந்து 4 சைடும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த எண்ணெயோடு எடுத்து அப்படியே வச்சுடுங்க. நம்ம வந்து கடைசியாக அந்த கிரேவியில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் போடுற பார்ட் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, கூடவே பார்த்திங்க அப்படின்னா 2 வரமிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக தான். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா செவந்துருச்சு. இப்போ மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கிட்டு இருக்கப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி நல்லா திக்காக வர்றதுக்காக கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அதனால் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்திங்கனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற கிரேவிக்கு எல்லா மசாலாவும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த தக்காளி விழுதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியாக அந்த அளவுக்கு அரைச்சதை சேர்த்து இந்த மசாலா சாமான்களோட நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜின்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் புளிச்ச தயிர் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரணும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப்பு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த மசாலா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்கறதுனால உங்களுக்கு இனிக்காது. இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவியை ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக ஒரு மிதமான தீயிலே கிரேவி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். கிரேவியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயோடு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூனோ 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இன்னொரு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பன்னீரோட நல்லா கொதிக்கட்டும். பன்னீரை ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, ரொம்ப ஹார்டாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி ஒரு 5 நிமிஷமாக நல்லா ஒரு மிதமான தீயில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தகன்னு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சர்வ் பண்ணலாம். இது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கொட்டாங்குச்சியை அடுப்பு தீயில் எரிய விட்டுருந்தேன். அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தணல் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் நல்லா புகை வரும். அது வெளியில் வர முடியாத மாதிரி நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த புகை நல்லா இறங்கி அந்த தந்தூரி ஃப்ளேவர் அந்த கிரேவியில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா மூடி வச்சுருந்தேன். நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கி கிரேவி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம கிரேவியை நல்லா சுட சுட நான், ரொட்டி, சப்பாத்தியோட சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பன்னீர் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.